நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையனிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கேரளா மாநிலம் திருச்சூரிலே தொடர்ச்சியாக ஏடிஎம்மில் கொள்ளை என்பது நடைபெற்றது. அங்கே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை அந்த கொள்ளையர்கள், வடமாநில கொள்ளையர்கள் ஒரு மிகப்பெரிய டாரஸ் லாரியிலே அவர் கொள்ளையடித்த பணத்தை காருடன் அங்கே ஏற்றிக்கொண்டு அவர் தப்பிச்சு சென்றார்கள். ஒவ்வொரு கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த கேரள மாநில காவல்துறை அவர்கள் கோவை வழியாக தமிழகம் தப்பி செல்வதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். உடனடியாக கோவை மாநகர காவல்துறை மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய அனைத்து காவல்துறையுமே இங்கே அலர்ட் செய்யப்பட்ட சமயத்தில்தான் நாமக்கல்லை அவர்கள் கடந்து செல்லக்கூடும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனடியாக அந்த குமாரபாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் அங்கே அனைத்து வாகனங்களை நிறுத்தி அவர் சோதனை செய்து கொண்டிருந்த சமயத்தில்தான் இந்த வாகனமானது கடந்து சென்றிருக்கிறது. அங்கே சாலையில் சென்ற அனைத்து வாகனங்கள் இடித்து தள்ளிவிட்டு சென்று எந்தவித தடங்களும் இல்லாமல் சென்று கொண்டிருந்த சமயத்தில்தான் காவல்துறை அந்த வாகனத்தை நிறுத்தி அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திதான் அங்கே ஒரு நபரை சுட்டுக் கொன்றார்கள், அந்த ஓட்டரை சுட்டுக் கொன்றார்கள். அந்த சமயத்தில் தப்பி சென்ற நபர், ஒரு அசர் அலி என்ற நபரை துப்பாக்கி முனையில் சுட்ட பொழுதுதான் அவர் காயம் ஏற்பட்டது. அவர் ஈரோடு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டார். அவரிடம் அந்த வழக்கு தொடர்பாக அந்த குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக நீதிபதி குமாரபாளையம் நீதிபதி மாலதி சற்று முன்னதாக கோவை வந்திருக்கிறார். அவர் இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அசர் அலி என்ற நபரிடம் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் எப்படி நடைபெற்றது, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது குறித்து, உண்மை சம்பவங்களை குறித்து, குற்ற சம்பவங்கள் தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார். மனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.